ஓகே. தேங்க் யூ, தேங்க் யூ. ஒளி உலகிலிருந்து மின் குரல்கள் பாகம் 2, அக்டோபர் 1944 முதல் ஏப்ரல் 1945 வரை. இதுல அக்டோபர் மாத நிகழ்வுகளை நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். லாலாஜி சொல்றாரு, ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கு வந்தடைந்து என்னுடன் இணைந்து அன்பு ராம்சந்திராவுக்கு பிரணாகுதி அளித்தார். பாபு மதன் மோகன்லாலும் ஓரளவுக்கு பலனை பெற்றார். ராம்சந்திர ஆன்மீகத்தினால் நிரப்பப்படுவதற்காக ஸ்ரீ கிருஷ்ணர் ஆசி வழங்கியிருந்தார். மேலும் அவருக்கும் அவர் மூலம் அவை சென்றடையக்கூடிய அனைவருக்கும் உணவு கிடைக்கும்படி செய்தார். பற்றாக்குறையோ பஞ்சமோ இருக்காது. அன்பு ராம்சந்திர என்னுடன் மட்டுமே எண்ணத்தில் இணைந்து நீடித்திருந்தார். ஓரளவிற்கு அது மரியாதை குறைவுதான், ஆனால் அது மன்னிக்கப்பட்டு விட்டது. எதிர்காலத்தில் அவர் கவனத்துடன் இருக்க வேண்டும். அவருக்குள் இன்னும் அதிக முன்னேற்றம் நிகழ்ந்து வருகிறது. ஸ்ரீ கிருஷ்ணர் செல்வ வளத்தின் கடவுளாகிய குபேரனை ராம்சந்திராவின் பொறுப்பில் விட்டுள்ளார். இந்த வளம் இந்த அமைப்பில் அவருக்கும் அப்பாலும் மென்மேலும் அதிகரிக்கும். அவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. பாதி மாஸ்டர் தான் முதல்ல சொல்லியிருக்காங்க. நமக்கு எல்லா இடத்துலயுமே இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டுட்டு தான் வருது. அது உண்மை அப்படிங்கிறத நம்மளும் உணர்ந்துட்டு தான் வரோம். கிருஷ்ணருடைய அந்த ஒரு டிரான்ஸ்மிஷனை பாபுஜி ரிசீவ் பண்ணாலும் அவர் தொடர்ச்சியாக என்னன்னா தன்னை லாலாஜியோட இணைத்துக் கொள்வதிலேயே தான் இருந்துட்டு இருந்தார். இது நமக்கு முன்னாடியே தெரியும். அதனால ஒரு தடவை கனெக்ஷனை கூட கட் பண்ணிக்க முயற்சி பண்ணி அப்புறம் லாலாஜி தடுத்து நிறுத்தி அது மாதிரிலாம் நடந்துச்சு. அது ஆனாலும் மன்னிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற விஷயம் திருப்பி ஞாபகப்படுத்திட்டு கிருஷ்ணர் கொடுக்குற அந்த டிரான்ஸ்மிஷன் பாபுஜிக்கு வருது. அவரோட நிக்கல, அவர் மூலமா அவர் யாருக்கெல்லாம் டிரான்ஸ்மிட் பண்றாரோ அவங்களுக்கெல்லாம் போய் சேருது. யாருக்கெல்லாம் அது போய் சேருதோ அவங்களுக்கெல்லாம் பற்றாக்குறையோ பஞ்சமோ கிடையாது. எல்லோருக்கும் உணவு கிடைக்கும்படி செய்தார். இது தெரிஞ்சதுன்னா, முழுசா தெரிஞ்சதுன்னா எல்லாம் திருப்பதிக்கு போறதை விட்டுட்டு இங்க வந்துருவாங்க. ஆனா முழுசா யாராலையும் அதை தெரிஞ்சுக்க முடியல, சொன்னாலும் நம்ப முடியல. அதுதான் அவங்கவுங்களுடைய சம்ஸ்காரம். ஆனா முறையா நியாயமா பார்த்தோம்னா நம்ம மிஷன்ல சேர்ந்து இது வரைக்கும் யாரும் ரொம்ப ஏழையா போய் வீணா போன மாதிரி கிடையவே கிடையாது. ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்துல ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டு அவங்களுடைய வருமானமானது ஓரளவுக்கு நிரந்தரமாக்கப்பட்டு இன்னும் சொல்ல போனா அது வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் இருக்கிறது. இது நம்ம மறுக்க முடியாது. 1 or 2 ரொம்ப ரொம்ப ரேர் எக்ஸாம்பிள்ஸ்ல விதிவிலக்குகள் இருக்கும். அது மாஸ்டர் அவங்களுடைய சம்ஸ்கார போகத்துக்காக செய்யறதாக இருக்கும். மற்றபடி நம்ம சேர்ந்து முறையாக சின்சியராக தியானம் பண்ணி ரெகுலரா மாஸ்டருடைய அந்த டிரான்ஸ்மிஷனை ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கை மட்டுமல்ல, லௌகீக வாழ்க்கையும் மாற்றம் அடைந்து கொண்டே வருவதையும் அதுல ஓரளவுக்கு வளம் அதிகரித்து கொண்டு வருவதையும் பார்க்கணும். திருப்பதிக்கு போய் ஒரு தடவை கடவுளை பார்த்துட்டு வந்துட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அதை விட இது எவ்வளவோ பல மடங்கு பெரிய விஷயம் இது. ஆனால் அதை புரிந்து கொள்ள மக்களால முடியல. நாம புரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பலன் பெற்றாலும் அதை வெளிப்படுத்துறது இல்லை. மாஸ்டர் நமக்கு செஞ்ச நல்ல விஷயங்களை நம்ம வெளிப்படுத்துற பழக்கம் நமக்கு கிடையாது, எப்பயுமே கிடையாது. அதுக்கு பதிலாக நமக்கு வரல பிரச்சனைகளை மாஸ்டர்கிட்ட சொல்ற பழக்கம் மட்டும்தான் நமக்கு இருக்கு. ஆனா லாலாஜி உறுதி அளிக்கிறார். ஒரு நிமிஷம், சாரி, சின்ன இன்டரப்ஷன்.
அது முக்கியமா அவங்க சொல்றது வந்து, குபேரனை உங்கள் பொறுப்பில் விட்டுள்ளார் அப்படிங்கிற விஷயத்த சொல்றார். செல்வ வளத்திற்கு அதிபதியான குபேரனே வந்து பாபுஜியோட பொறுப்புல இருக்கிறார். இந்த வளம், இந்த அமைப்பில் அவருக்கு அப்பால் மேலும் மேலும் அதிகரிக்கும். அது வந்து நம்முடைய மிஷனோட வளர்ச்சியிலையும் தெரியுது, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் தெரியுது. நம்ம கொடுக்க கொடுக்க வளர்றோம் அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம அனுபவபூர்வமாக உணர்ந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் தான். இது வந்து விஷனாவும் பாபுஜிக்கு காட்டப்படுகிறது. பாபு மதன் மோகன்லால் இரவு 9 மணி. ஒரு சீடருக்குள் மாஸ்டர் கண்டறியப்பட்டது குறித்து மற்றவர்களிடம் விரக்தியும் நிறைவின்மையும் இருந்தது. இது அவர் எப்பவுமே ஒரு பிராக்டிக்கல் பர்சன் தானே. அவர் தெரிஞ்சு சொல்றாரு. பாபுஜி ஒரு பிரிசெப்டர் கூட கிடையாது, வெறும் சீடர் தான். அவருக்குள்ளார மாஸ்டர் இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் தெரியும் போது வந்து மற்றவர்களுக்கெல்லாம் வந்து என்ன ஏற்பட்டதுன்னா, ஒரு விரக்தி தான், ஒரு திருப்தி இல்லாத தன்மை தான். இவரை போய் இவருக்குள்ளார லாலாஜி வந்துட்டாருன்னு சொல்றாங்க, இவரை போய் இப்படி ஏத்துக்கிறது, எல்லா இடத்துலயும் இருக்கிறது தானே. நம்ம நம்ம போயிட்டு மிஷனுக்குள்ளார பார்க்கும் பொழுது இவ்வளவுலாம் லாலாஜி பாபுஜி லெவலுக்குலாம் வேணாம். சாதாரணமா ஒரு 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 சாதாரண பேசி இருக்காரு. அவர் வந்து ஒரு நம்ம பார்வையில பார்க்கும் பொழுது ஒரு முதிர்ச்சி இல்லாதவர், அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் மாஸ் வந்து அவர்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்குறாருன்னா என்ன, இவர்கிட்ட போய் இதெல்லாம் பாருங்க, காலம் மாறி போச்சுங்க, யாரு எந்த இடத்துக்கு போறதுன்னு ஒரு விவஸ்தையே இல்லாம போச்சு சொல்லி அதுக்கு பின்னாடி உள்ள கனெக்ஷன் எல்லாம் பேசி நம்ம அதை குறைப்படுத்துற பழக்கம் இன்னமும் நம்மகிட்டே இருக்கு. திடீர்னு ஒருத்தர் சென்டர் கோஆர்டினேட்டர் மாற்றப்படுகிறார். அவர் வந்து ரொம்ப இளமையானவர், இல்ல வந்து ரொம்ப யங் பீப்புளா இருக்கிறாரு, இல்ல வந்து அவருக்கு பக்குவம் பத்தல, முதிர்ச்சி இல்ல, அவரை கொண்டு போய் போட்டிருக்காங்க. அவருக்கு என்னங்க தெரியும், ஒழுங்கா பேச கூட தெரியாது, ஒரு லிட்ரேச்சர்ல ஒண்ணுமே தெரியாது, அவரை கொண்டு போய் சென்டர் கோஆர்டினேட்டருங்கிறாங்க, எப்படிங்க அது அப்புறம் வளரும் அப்படின்னு எல்லாம் நம்ம பேசுறோம் இல்லையா. இதுவும் கூட இதே கேட்டகை தான். மாஸ்டர் ஒரு துரும்ப கிள்ளி அப்படி வச்சு இவருதான் என் வாரிசுன்னு சொன்னாலும், இவருதான் செய்ய சென்டர் கோஆர்டினேட்டர் சொன்னாலும், இவருதான் ஜோனல் கோஆர்டினேட்டர் சொன்னாலும், அப்படியே அதை ஏத்துக்கிற பக்குவம் வரும்பொழுது மட்டும்தான் மாஸ்டருடைய பிரசன்னத்தை நம்மளால முழுமையாக உணர முடியும். இந்த தப்பதான் லாலாஜியுடைய பிரசன்ஸ் வந்து பாபுஜிக்குள்ளார இருக்கிறத உணர முடியாம போனதுக்கு காரணமானவங்களும் செஞ்சாங்க. அவங்களும் எதனால அவங்களால உணர முடியவில்லை அப்படின்னா, ஒரு சீடருக்குள் மாஸ்டர் இருப்பதாக சொல்லப்பட்டது, கண்டறியப்பட்டதை மற்றவர்களால ஒத்துக்கொள்ள முடியாதனால அவங்கள்ட்ட ஒரு விரக்தி. யாரோ வருவோம், நம்மலாம் வருவோம்னு நினைச்சா நம்மளை விட்டுட்டு இவரை கொண்டு போய் ஆக்கியிருக்காங்களே அப்படிங்கிற ஒரு விரக்தி. இவரு இதை எப்படி கொண்டு போக போறாரு, இவரு பேசுறதுக்கு கூட சரியில்லை, சரியான ஆள் கிடையாது, விளக்கம் கூட நல்லா சொல்ல முடியாது, இவரு எப்படி அப்படின்னு ஒரு திருப்தி இல்லாத தன்மையும் இருந்தது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு லாலாஜி பதில் சொல்றாரு. நீங்க புவியியல் படித்திருப்பீர்கள். பூமத்திய ரேகை மீது சூரியன் கதிர்கள் நேரடியாகவும் கூர்மையாகவும் விழுகின்றன. ஒரு குறிப்பிட்ட கோணத்திற்கு அப்பால் சூரியனின் கதிர்கள் தொலைவின் காரணமாக அந்த அளவு வெப்பத்தை உருவாக்காவிட்டாலும் அந்த பகுதிக்குள்ளும் வெளிச்சத்தை வழங்குகிறது. அதுபோல என்னுடைய பிரவாகம் ஒருவருக்குள் ஏன் நேரடியாக செல்கிறது என்பதற்கான பதில் இது. வேறு வார்த்தைகளில் கூறுவதனால், என்னிடம் நெருக்கம் கொண்டுள்ள ஒருவருக்கு அந்த நெருக்கத்துக்கு ஏற்ப என்னுடைய கதிர் அவர் மீது நேரடியாக விழுகிறது. பிரகாசிக்கிற சக்தி ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதாவது என்னுடைய பார்வையில் அனைவரும் ஒன்றே, அனைவரையும் நான் என்னுடையவராகவே கருதுகிறேன். சூரியன் வந்து அதனுடைய பிரகாசத்திலேயோ வெப்பத்திலேயோ எந்த விதத்திலையும் யாருக்கும் குறை வைக்கல அப்படிங்கிற மாதிரி நானும் வந்து எல்லா விஷயத்திலையும் கரெக்டா தான் இருக்கேன். ஜியாகிரபி போய் பேசுறாரு. பூமத்திய ரேகை பகுதிகளில் சூரியனோட கதிர்கள் செங்குத்தா நேரா விடுறதுனால அந்த பகுதி கடும் வெப்பமாகவும் அதிக மழை பெறக்கூடியதாகவும் இருக்கு. அதே போக போக ரெண்டு பக்கமும் துருவ பகுதிகளை நோக்கி நகர நகர வெளிச்சம் இருக்கு, ஆனா வெப்பம் குறைஞ்சு போகுது. வெளிச்சமும் இருந்தாலும் கூட அந்த கரெக்டா வந்து 12 மணி நேரம் பேலன்ஸ் இருக்காது.
வந்தா வெளிச்சம் அதிகமா இருக்கும், அப்புறம் தான் இருட்டு அதிகமா இருக்கும் அப்படின்னு மாறி மாறி வரும். இப்ப இந்த இந்த உதாரணத்தை எதுக்கு சொல்றாருன்னா, சூரியன்கிட்ட தன்னை நெருக்கமாக வைத்துக் கொள்வார். அதாவது பூமத்திய ரேகை பகுதிக்கு போற ஒருத்தங்க பேலன்ஸா அணுகுறாங்க. ரெண்டாவது சூரியன்கிட்ட இருந்து முழு பயனை பெறுகிறார்கள்ங்கிற மாதிரி யார் என்னிடம் தன்னை நெருக்கமாக வைத்துக் கொள்கிறார்களோ அழுத்தி அவர்களெல்லாம் என்னிடம் இருந்து அதிகமாக பலன் பெறுகிறார்கள். யார் அந்த அன்பு செலுத்துற விஷயங்கள்ல கொஞ்சம் பின்னோக்கி செல்றாங்களோ அவங்க கொஞ்சம் கம்மியா பலன் பெறுறாங்க. ஆனால் எல்லாருக்குள்ளாரையும் என்னுடைய பிரகாசிக்கும் தன்மைங்கிறது சமமாகத்தான் இருக்குது. ஏன் பார்வையில நான் வழங்குற சக்திங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான். அவங்க எவ்வளவு தொலைவுல இருக்கிறாங்க, எவ்வளவு கிட்டக்க இருக்கிறாங்கிறத பொறுத்து அவங்களுக்கு பெறுகின்ற பலன் மாறுகின்றது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 28 அக்டோபர் 1944 மதிப்பிற்குரிய லாலாஜி இறுதி பரம்பொருளை நோக்கி மேலே செல்வதில் இருந்து ராம்சந்திராவை தடுத்து நிறுத்துவது இப்போது மிகவும் சிரமமாக மாறிவிட்டது. இனிமே அவர் நிறுத்த முடியாது. அவர் அவருடைய முழு பார்வையும் அல்டிமேட்டை நோக்கி போயிடுச்சு. இனிமே அவரை எந்த ஒரு சக்தியாலையும் நிறுத்தி வைக்க முடியாது. ஏன்னா அங்குதான் அவரது உண்மையான உறைவிடம் உள்ளது. அங்கிருந்தா வந்திருக்காரு. அவருடைய வீடு அது. அங்கிருந்தான் வந்திருக்காரு. திரும்பி அந்த வீட்டுக்கு போற வேகம் அவர்கிட்ட வந்துருச்சு. அவர் அதுக்காக செயல்பட்டு இருக்காரு. ஒரு தீர்வு புரிதலுக்கு வந்துள்ளது. அத்தகைய ஒரு நிலை எழும் பட்சத்தில் அவர் எனக்கு பிரணாகுதி அளிக்க ஆரம்பிக்கலாம். அவர் அங்க போய் சேரணும் அப்படிங்கிற நிலை வரும்பொழுது அவர் என்ன பண்ண ஆரம்பிப்பாருன்னா, இந்த இறுதி பரம்பொருளோட தன்னை கனெக்ட் பண்ணிட்டு லாலாஜிக்கு தன்னுடைய மாஸ்டருக்கு பிரணாகுதி அளிக்க ஆரம்பிச்சிடுவாரு. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துச்சுன்னா அவர் உடலை விட்டு வெளில போயிடுவார். அதனால அந்த மாதிரியான ஒரு தன்மை வராமல் நான் நிறுத்தி வைப்பேன் அப்படிங்கிறதும் அதை முன்னிலிருந்தே அவர் சொல்லிட்டு இருக்காரு. உடனடியாக நான் நிலைமையை கட்டுப்படுத்துவேன். அவர் தனது இடத்தை போதுமான அளவுக்கு அங்கே நிலைநிறுத்தி உள்ளார். எப்பயும் அங்கிருந்து இறங்கி வர்றதுக்கான வேலையே கிடையாது. ஆற்றல் மிக்க விரிவாக்கம் துவங்கிவிட்டது. நான் ராமச்சந்திரா பிறக்கும் போது இருந்த அவரது நிலையை இப்போதுதான் உங்கள் இருவருக்கும் மற்றும் அதாவது யாருக்குன்னா பாபு மதன் மோகன்லால் மற்றும் பாபு ராமேஸ்வர் பிரசாத் மிஸ்ரா இருவருக்கும் வெளிப்படுத்தி உள்ளேன். அதே பிரணாகுதி தான், அதன் ஆன்மீக உள்நிலைதான் அவருடன் இறங்கி வந்தது. ஸோ இப்ப அவருடைய கண்டிஷன் இப்ப இல்ல, பிறக்கும் பொழுதே அவர் கம்ப்ளீட்டா அந்த கண்டிஷன்ல தான் வந்தாரு. நானும் அது மாதிரிதான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இது முற்றிலும் இறுதி பரம்பொருளின் நிலை. அதில் மாயையின் சுவடு சிறிதும் இல்லை. நானும் பிறந்த போது இதே போன்ற நிலையோடு தான் கீழே இறங்கி வந்தேன். இது பிறவி ரகசியத்தை சொல்றார். ஒவ்வொருத்தங்களும் எங்கேருந்து வர்றாங்க, அவதாரங்கள் கூட மாயை மகாமாயை இதை தாண்டி இல்லை, அதுல இருந்து தான் இறங்கி வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாபுஜி அவர் இறங்கி வர்றது கிட்டத்தட்ட இறுதி பரம்பொருளின் நிலையில் இருந்து, மையத்தில் இருந்து பிறவியின் போதே அந்த ஒரு கண்டிஷனோட இறங்கி வந்திருக்கிறாரு. நானும் கூட பிறக்கும் பொழுது இந்த நிலைமையில இருந்தா வந்தேன். என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்வார். மாயை மகா மாயையிலிருந்து இறங்கி வர்ற அவதாரங்கள் குறிப்பிட்ட சக்திகளை தங்க கையில எடுத்துக்கிட்டு அந்த சக்திகளை முழுமையாக பிரயோகிக்கிற ஒரு நிலையோட வருவாங்க. ஆனால் அதுக்கு மேல உள்ள சக்திகளை அவங்க பிரயோகிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி இறுதி பரம்பொருளின் தன்மையிலிருந்து இறங்கி வர்றவங்க ஒரு சிறப்பு விசேஷ மகாபுருஷர்களாக இருப்பாங்க. அவங்க எந்த அளவுக்கு சக்தி இருந்தாலும் அத்தனையையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனா எல்லா நேரத்திலையும் அதை பிரயோகிக்க மாட்டாங்க. கட்டளைகளுக்கு மட்டுமே அடிபணிவார்கள். அந்த கட்டளைகளை இறைவனிடமிருந்து வருகின்ற கட்டளைகளை செயல்படுத்துபவர்களாக இருப்பார். இதை பத்தி நிறைய இடங்கள்ல மாஸ்டர் பேசியிருக்காரு, எழுதியிருக்காரு. இப்ப கிருஷ்ணர் வராரு. மாலை 6:15 மணி. மதுராவிற்கு பிறகு நைமிசாரண்யத்திற்கு நீம்சார் செல்ல வேண்டும் என்பது என்னுடைய உத்தரவு. பாபுஜி ஒவ்வொரு இடமாக அவங்களுடைய உத்தரவை ஏற்று சென்று அந்த பகுதிகளை தூய்மை செய்து ஆன்மீகத்தால் நிரப்புறாரு. இது நம்ம பாபுஜியுடைய சுயசரிதை 2வது பாகத்துல பாக்குறது தான். அதுல ஒரு பகுதிகள், சில பகுதிகள், இந்த பகுதிகள்லாம் எடுத்து போடப்பட்டதுதான். இப்போ மதுராவுக்கு போங்க, அதுக்கப்புறம் அயோத்தி போகணுமானா இப்ப வேண்டான்ட்டார்.
அங்கு யாத்திரிகர்களை உபசரிப்பதாக நடிக்கும் பூசாரிகள் பல தீமைகளை உருவாக்கி உள்ளனர். பிரசன்ட் அவதார், கடைசி அவதார நான் எங்க இருந்தோம்னா அந்த இடத்த போய் சரி பண்ணுங்க, அயோத்தி இப்ப வேண்டாம் அப்படின்ட்டார். காசியை அழித்து விடுங்கள். ஜெகநாத்பூரியில் உள்ள அந்த குறிப்பிட்ட கோயில் என்னை அவதூறு செய்ய இடதுசாரி தாந்திரிக வழிபாட்டினரால் கட்டப்பட்டது. அதை உடனடியாக அழித்து விடுங்கள். ஆனால் அதன் அருகே ஒரு மிக புனிதமான இடம் இருக்கிறது, அதை ஒளியூட்டுங்கள். இதெல்லாம் அவர் சொல்றார். இந்த அழித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியே அந்த கோயில் இடிஞ்சி தரமட்டம் ஆயிடுமானா இல்ல, அங்க உள்ள ஆன்மீக நிலை முற்றிலுமாக டிஸ்கனெக்ட் பண்ணப்படும். அப்புறம் மெல்ல மெல்ல அங்க வர்ற பக்தர்களோட வருகை குறையும், அதனுடைய பராமரிப்பு மாறும், அது ஒரு பாழடைந்த நிலைமைக்கு போயிடும். இதுதான் இந்த அழித்து விடுங்கள்ங்கிற கான்செப்டோடைய அடிப்படையாக இருக்கும். மதிப்பிற்குரிய லாலாஜி, காசியை அழிக்கும் போது எவரும் தப்பிக்க முடியாதவாறு நீங்கள் அதை சுற்றி வளைத்துக் கொள்ள வேண்டும். சர்க்கிள் போடுங்க. காசியை நீங்க அழிக்கிற பணி உங்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது நீங்க அங்க போய் அந்த விஷயத்தை நிறைவேற்றும் போது கிரியேட் ஏ சர்க்கிள், சர்க்கிள்குள்ளார இருக்கிற அத்தனை பேரும் அப்படின்னு சொல்லி அவங்கள அழிங்க, யாரையும் விடாதீங்க. அவங்கள அழிக்கிறதுனா என்னன்னா, இந்த மாதிரி பெரியவங்கள்ட்ட, அதாவது பாபுஜி மாதிரி மனிதர்கள்ட்ட, விசேஷ மகாபுருஷர்கள்ட்ட கட்டளைகள் கொடுக்கப்பட்டு இந்த அழித்தல் செயல்ல அவங்க ஈடுபட்டு செய்யும் பொழுது, ஆக்சுவலி அழித்தல்னா அவங்க உடனே அவங்க இறந்துட மாட்டாங்க. பாபுஜி இவர்களை எல்லாம் அழியுங்கள் அப்படின்னு சொல்லி கட்டளை இட்டவொடனே அவங்க சர்க்கிள் போட்டு ஒர்க் பண்ணாங்க. என்னுடைய புரிதல் அவங்க இருக்கிறது கிடையாது. அவங்க நல்லா தான் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. பட் மெல்ல மெல்ல அவங்களுடைய வம்சாவளி மறைந்து போகும். மெல்ல மெல்ல டக்கு டக்கு டக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் அவங்களுடைய அடுத்தடுத்த வாரிசுகள் இல்லாம போறதையும், அவங்களுடைய சொந்த பந்தங்கள் போறதையும், முன்ன பின்ன இருக்கிற அது எல்லாம் அப்படியே டார்க் ஆகுறதையும், ஒட்டுமொத்தமா கடைசியா அவங்க தனித்து விடப்படுறதையும் இதெல்லாம் நிகழ ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த வம்சாவளிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு எண்டுக்கு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடும். இதுதான் மேக்சிமம் இந்த அழித்தல் பணியில அவங்க செய்யும் பொழுது நடக்கிறது. இது பல இடங்கள்ல நான் படிச்சிருக்கேன். இங்க இவங்க நேரடியா அதை சொல்லியிருக்காங்களா அப்படின்னா தெரியல, படிக்கணும், தொடர்ந்து படிக்கணும். ஆனா ஒரு டிவைன் கர்ஸ் அப்படிங்கிறது, டிவைன் ஒர்க்ல ஒரு அழித்தல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, அதுக்கப்புறம் அந்த வம்சம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி மெல்ல மறைச்சிடுவாங்க. இது பாபுஜியோடைய காலத்துல அவருக்கு தொந்தரவு பண்ண அவருடைய பக்கத்து சீட்டுக்காரரு அவரை பத்தி சொல்லும் பொழுதே கூட இயற்கை அவருக்கு தண்டனை வழங்கிடுச்சு, பாபுஜியால ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதனால இவங்க மனதளவுல சங்கல்ப ரீதியாக அழித்தல் அப்படிங்கிறது உடனடியாக அது நேரடி செயல்பாட்டுக்கு அப்படியே போயிட்டு இருக்கவங்க இறந்துதான் விழுந்துட மாட்டாங்க. ஆனால் அழித்தல் பணியில இன்க்ளூட் ஆனவங்க அவங்களுடைய வம்சம் முடிவு கொண்டு வந்துட்டார். தான் உண்மை. காசியை சார்ந்த தியாகிகளின் ரத்தம் இப்போதும் கூட அதன் அழிவிற்காக காத்து கொண்டிருக்கிறது. அவர்களது கடைசி தருண பரிதவிப்பு மற்றும் வேதனை என் கண்முன் இன்னமும் உயிர்ப்புடன் இருக்கிறது. அத்தகைய புனிதமான இடங்களில் ரத்தம் சிந்தப்பட்டது. அதில் அரசர்களின் ரத்தமும் சிந்தப்பட்டது. உலகை பராமரிக்கும் பொறுப்பில் இருந்தவர்களின் ரத்தமும் சிந்தப்பட்டது. எல்லாம் நடந்துச்சு காசியை சுத்தி. யார் யாருன்னா உலகை பராமரிக்கும் பொறுப்புல இருந்த பெரிய பெரிய யோகிகள், அவங்களுடைய தலைகள் எல்லாம் சிரச்சேதம் செய்யப்பட்ட நிகழ்ச்சி காசி வாரணாசியை சுத்தி நடந்திருக்கு. அரசர்கள் வெட்டுப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எதுனா முஸ்லிம்ஸோடைய படையெடுப்பின் போது நடந்த விஷயங்கள் தான். அவங்க அதான் சொல்றேன், ஒரு அழிவு பணியானது தொடங்கப்படும் பொழுது அதோடு சேர்ந்து நல்லவர்களும் அழிக்கப்படுற அந்த சூழ்நிலை வருது. அப்படி அழிக்கப்படும் பொழுது அதனுடைய எஃபெக்ட்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதை பத்தி தான் பேசுறாங்க. இப்போதும் கூட அந்த கடைசி தருண பரிதவிப்பு வேதனை என் கண் முன் உயிர்ப்புடன் இருக்கிறது. கடைசி நேரத்துல அந்த காசி பகுதியில ஏற்பட்ட விளைவுகள், காசியோட ஹிஸ்டரி படிச்சு பார்க்கணும். நான் இன்னும் படிக்கல. கட்டாயமாக அந்த இஸ்லாமிக் படையெடுப்பு அதன் பொழுது காசி பகுதி முழுவதுமாக கடுமையான பாதிப்புக்கு உள்ளாயிருக்கலாம். அதுதான் லாலாஜி சொல்றாரு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு தெரிஞ்சதுன்னா அதையும் பார்க்கலாம். அந்த அரசர்களுடைய ரத்தம், உலகை பராமரிக்கிற பொறுப்பில் இருந்தவர்கள் ரத்தம் எல்லாமே
ஓடி இருக்கு, ஆறாக ஓடி இருக்கு. அதனால அங்க இப்ப இருக்கிற யாரையும் விடாதீர்கள், அத்தனை பேரையும் அழியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அங்க உள்ள சில கோயில்களை பத்தி சொல்றாரு. அந்த குறிப்பிட்ட கோயிலில் ஹனுமான் காட் என்ற இடத்தின் காட்சி என் கண் முன் சுழல்கிறது. அங்கிருந்த தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள் அவமதிக்கப்பட்டனர். சரீர பந்தத்திலிருந்து நான் விடுபட்ட பிறகும் கூட என் கண்களில் அது இரத்த கண்ணீரை வரவழைத்திருக்கிறது. அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தியிருக்காங்க இருக்கிற பெண்கள். ஏற்கனவே ஒரு இடத்துல சொன்னேன். பெரிய கர்ஸ் என்ன அப்படின்னா பெண்களை கொடுமைப்படுத்துவது. தமிழ்ல பெண் பாவம் பொல்லாதது அப்படின்னு சொல்றாங்க. டிவைன் அக்செப்ட் பண்ணிக்காத விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமான விஷயம் பெண்களுக்கு இழைக்கப்படுறது தீங்கு. ஒரு மகாபாரத அழிவே ஆரம்பமானது அந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட தீங்குல தான். ராமாயண அழிவும் ஆரம்பமானது பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதி தான். இப்ப எங்க பார்த்தாலும் சரி, அப்ப அவங்களுக்கு மட்டும்தான் கிடையாது, ஒரு உண்மையான ஒரு அப்பாவியான நியாயமான ஒரு பெண்மணிக்கு நீங்கள் துரோகம் செய்தால் அதனுடைய விளைவுகள் கடுமையாகத்தான் இருக்கும். ஏன்னா டிவைன் பெண்களை அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது. டிவைனுடைய கிரியேஷன் அவங்க தான் பிரகிருதி இல்லையா? அதனால அவங்கள போற்றி பாதுகாக்கிற பொறுப்பு தெய்வீகத்திடம் இருக்கிறது. அப்ப அதை தாண்டி அவங்களுக்கு அழிவு ஏற்படுத்துற, அவங்கள அவமானப்படுத்துற, அவங்கள மானபங்கப்படுத்துற செயல்களை யார் செய்கிறார்களோ அவர்கள் அதுக்கு ஏற்ற அளவிற்கான தண்டனையை பெறுகிறார்கள். ஏதோ ஒரு விதத்துல மெயினா நான் சொன்ன மாதிரி அந்த கர்ஸ் எங்க போய் தொடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வம்சாவளியை தான் தொடும். சரீர பந்தத்திலிருந்து நான் விடுபட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு ஏற்பட்ட நிலைமையை பார்த்தா என்னுடைய கண்ணில் ரத்தம் வழியுது அப்படின்னா அது எந்த அளவுக்கு அது லாலாஜியை அஃபெக்ட் பண்ணுது. அவங்க உணர்வுகள் உணர்ச்சிகளுக்கு அடிமைப்படாதவர்களுக்கே இந்த பாதிப்பை ஏற்படுத்துது அந்த விளைவுகள். கொடுங்கோளர்களின் மத்தியில் கூட காணப்பட முடியாத அத்தகைய கொடூரமானவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். பிறர் உதிரத்தை உறிஞ்சுவதையே தொழிலாக உடைய மனிதர்களை கொண்டுள்ள அது போன்ற ஒரு இனம் முற்றிலுமாக வீழ்த்தப்பட்டு அழிக்கப்பட வேண்டும். அந்த இனத்தின் கொடி உலகம் முழுவதிலும் பறந்திருந்தது. மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறந்த மக்களை அது தனது ஆன்மீக சாதனைகளின் அமிர்தத்தால் திருப்தியுற செய்திருந்தது. அந்த மாதிரியான ஒரு இனமானது அழிக்கப்பட்டிருக்கு. காற்றின் ஒவ்வொரு அம்சத்திலும் தனது நறுமணம் கமழும் அளவிற்கு காசியில பக்தி நிறைந்திருந்தது. இன்னைக்கு நிலைமையை பார்த்தீங்கன்னா நீங்க உள்ளுணர்வோடு கவனித்தால் நரகத்தை நோக்கி இழுக்கப்படும் நிலையில் இவர்களது ஒவ்வொரு துகளும் நிரம்பி இருப்பதை காண்பீர்கள். ஒரு மாபெரும் ரகசியத்தை உங்களிடம் நான் கூறுகிறேன். ஒருவரது நிலை முன்னேற்றத்திற்கான சாத்தியத்தை தெரிவிக்கவில்லை. அவருடைய செயல்பாடுகள் அவரை நரகத்துக்கு இட்டு செல்கின்றன. அந்த மாதிரி இருந்தால் அவர்களது வாழ்நாளிலேயே அவங்களுடைய நரகத்திற்கான திட்டம் செயல்பட ஆரம்பித்துவிடும். அடுத்த ரகசியத்தை வெளிப்படுத்துறார். இவங்களுடைய நரகம் எப்படி இருக்குங்கிற பிளான் இறுதி நாள்ல முடிவெடுக்கப்படுவதில்லை. ஒருத்தரோட கண்டிஷன்ல எந்த இவர் சுட்டு போட்டாலும் இவருக்கு இதுக்கு மேல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காதுங்கிற மாதிரியானதாக ஒரு நிலைமை இருக்குன நிலைமையிலே இருக்கிறாரு அப்படின்னாலும் அடுத்தது அவருடைய செயல்பாடுகள் டவுன்கிரேடடா பாவங்களை செய்யறதா மற்றவர்களை துன்புறுத்துவதாகவே தொடர்ந்து இருந்தால் இந்த பிறவியில அவங்களுடைய அந்த வாழ்நாள் லைஃப் இருக்கிறப்பைய கூட அவங்களுக்கான நரக செயல்பாட்டுக்கான திட்டமானது வளர ஆரம்பித்து விடுகிறது. இங்க இருந்தே அவங்க அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க வேதனைகளை அப்படின்னு சொல்றாரு. பிருந்தாவனம் சம்பந்தப்பட்ட பணி பாபு மதன் மோகன்லாலுக்கு ஒதுக்கப்பட வேண்டும். அதை அவர் முழு வீச்சில் நிகழ்த்த வேண்டும். நல்லவர்கள் மற்றும் கடவுளை வழிபடுபவர்கள் ஆகியோரை தவிர அனைவரது உயிரையும் பாபு ராமேஸ்வர் பிரசாத் மிஸ்ரா தொடர்ந்து பறிக்க வேண்டும். ஜெகநாத் பூரி சம்பந்தப்பட்ட பணியை நீங்களும் பாபு மதன் மோகன்லாலும் இணைந்து செய்ய வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த அழிவு பணியை லாலாஜி ஒதுக்குறார். இதுவும் அவருக்கு வழங்கப்பட்ட கட்டளைகளுடைய ஒரு பகுதிதான். ஸ்ரீ கிருஷ்ணர் பிருந்தாவனத்தில் லாலா பாபுவின் ஒரு கோயில் உள்ளது. அங்கு ஊழல் ஆரம்பித்துள்ளது.
அந்த ஒழுக்கக்கேட்டை அகற்ற முயற்சி செய்யுங்கள். அது சாத்தியமற்றதென நீங்கள் உணர்ந்தால் அதை தூள் தூளாக்கி விடுங்கள். அந்த கோயிலுடைய இருக்கிற ஆன்மீக நிலையை சுற்றிலுமாக டெமாலிஷ் பண்ணிடுங்க. கோயிலுக்கு சென்று அங்குள்ள சூழலை கவனமாக ஆராய்ந்து அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை சரி பண்ண முடியுமா இல்ல அந்த இடத்தையே டெமாலிஷ் பண்ணுமாங்கிறத முடிவு பண்ணிக்கங்க சொல்றாரு. அடுத்து யமுனை நதியை பத்தி சொல்றாரு. யமுனை நதியின் மீது எனக்கு மாபெரும் அன்பு இருந்தது என்பது உண்மை. அதன் கரைகளில் விளையாடி மட்டற்ற மகிழ்ச்சியில் நான் திளைத்திருந்தேன். அதற்கு ஒரு நதி என்பதை விட அதிக அந்தஸ்து இல்லை என்ற போதிலும் அதோடைய தோற்றம் மதுராவில் வாழ்வதை வற்புறுத்துவதாக இருந்தது. அந்த அழகு, அந்த யமுனை நதி என்கிட்டே நீங்க இருக்கணும், என்னை விட்டு தாண்டி போவதை, என் கரையிலேயே வாழணும், ஒவ்வொருத்தரையும் இழுக்கக்கூடிய தன்மையுடையதாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய திசையை கொஞ்சம் மாற்ற முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். நீங்க நெட்ல போயிட்டு சேஞ்ச் இன் டைரக்ஷன் அபவுட் யமுனா ரிவர்னு போட்டீங்கன்னா கடந்த 100 ஆண்டுகள்ல எத்தனை இடங்கள்ல அந்த நதியானது டைரக்ஷன் மாறி வந்திருக்கு, எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்குது அப்படிங்கிற விஷயத்த பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு இடங்கள்லயும் 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் அதனுடைய டைரக்ஷன் மாற்றப்பட்டு மெல்ல மெல்ல அது நகர்ந்துகிட்டே வர்றத நீங்க மேப்ல பார்க்கலாம். ஸோ இதுவும் கூட அவங்களுக்கு இடப்பட்ட கட்டளைகளினுடைய விளைவுதான். கோயில்களில் உங்கள் மதிப்பு பாராட்டப்படாது என்பது எனக்கு புரிகிறது. போனீங்கன்னா அங்க யாரும் உங்களை மதிக்க மாட்டாங்க. ஒரு ஆன்மீகத்துல சிறந்த ஒரு மனிதரா நீங்க உள்ள போவீங்க. ஆனா உங்களை யாரும் புரிந்து கொள்ள கூட முடியாது. நீங்கள் சுவாரஸ்யமற்ற நபராக கருதப்படுவீர்கள். ஏனென்றால் உங்ககிட்ட இருந்து வெளிப்படுற அந்த ஒளியை அனைவராலும் கண்டுபிடிக்க முடியாது. என் மொத்த சக்தியும் உங்களுடன் அங்கேயே இருக்கும். ஏனெனில் உங்களிடம் மாபெரும் பணி ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அப்ப நம்ம கோயில்ல போய் யார் ஒரு சாமியார் நல்லா உட்கார்ந்து இருக்கிறார், பெருசா பட்டை போட்டுட்டு காவிலாம் கட்டிட்டு அவர் பின்னாடி தானே நிற்போம். இவர் எங்கேயோ ஒரு ஓரத்துல ஒரு சாதாரண மனுஷன் ஒரு ஓரத்துல குறுகி உட்கார்ந்து இருக்கலாம். பட் யாருக்கிட்ட கடவுள் இருக்கிறாங்கிறத பாக்குற தன்மை மக்கள்கிட்ட என்னைக்குமே கிடையாது. நீங்க புராணங்கள் இதிகாசங்கள்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு காலகட்டம் வரைக்கும் பாபுஜிக்கு நடக்கிறது தான் எல்லாருக்குமே. கடவுள் அப்படிங்கிறதுடைய உண்மையான சாராம்சத்தை தாங்கி இருக்கிற ஒரு மனிதரை மக்களால் நேரடியாக அடையாளம் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது யோகிகள் வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு கர்சு தான், சாபம் தான். இல்லைன்னா இயற்கை என்ன விரும்பல, தன்னுடைய அடையாளத்தை தெரிந்து கொள்ள எல்லாத்துக்கும் வெளிப்படுத்த விரும்பல அப்படிங்கிறதான். இல்லைன்னா நீங்க பன்றி வடிவம் தாங்கி வந்த ஒரு திருமாலை புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிறதையோ, வந்திக்கு அகப்பட்டு சுமந்து வந்த ஒருத்தனை அவன் தான் சிவபெருமான்ங்கிறத புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிறதையோ எந்த கேட்டகரியில வைக்க முடியும் நம்ம. அதனால எப்பயுமே எந்த ஒரு மனிதரையும் சாதாரணமாக எடை போடாதீர்கள் அப்படிங்கிறதுதான் இது நமக்கு இயற்கை தர்ற பாடம். ஏன்னா அவர் கடவுளுடைய சாராம்சமா இருந்திருக்கலாம், கடவுள் அவருடைய சாராம்சமாக விளங்கி கொண்டிருக்கலாம், அது அவருக்கும் தெரியாம கூட இருக்கலாம். ஆனால் அவருக்கு செய்யற அவமரியாதை கடவுளுக்கு செய்யற அவமரியாதையா மாறி போகும். அதனால யாரையும் எந்த நேரத்திலையும் அளவுக்கு குறைவாக எடை போட்டு விட வேண்டாம். புனிதமான இடங்களில் பல மசூதிகள் எழும்பி நிற்கின்றன, அவை அழிக்கப்பட வேண்டும். ஒரு புனிதமான இடத்தை அபகரிப்பதற்காக, பெண்களை இழிவுபடுத்துவதற்காக யமுனை நதிக்கு அருகில் உள்ள மசூதி கட்டப்பட்டிருந்தது. ஜாமா மசூதியில் பல கடவுள்களின் சிலைகள் புதைக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் லாலாஜி பேசியிருக்காரு. இன்னும் நிறைய சொல்றார் அதை பத்தி, என்னென்னலாம் இருக்கு, இந்த பகுதியுடைய ஆன்மீக நிலைகள்லாம் எப்படி நீங்க தடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு நம்ம இந்த இடத்துல இன்னைக்கு புத்தக வாசிப்பை நிறுத்திக்குவோம். அது வரைக்கும் நம்ம இதுவரைக்கும் படிச்ச பகுதிகளுடைய அந்த ஒட்டுமொத்த கலெக்ஷனை திரும்பி வாட்ஸ்அப் குரூப்ல போடுறேன். அது வரைக்கும் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப அதை படித்து பாருங்கள், கேட்டு பாருங்கள், புத்தகத்தை கையில வச்சுக்கோங்க. இந்த பண்டாராவுக்கு போறப்ப அந்த சூழ்நிலையில இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப ரொம்ப ஒரு நிறைய ரிவீலிங்ஸை மாஸ்டர் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும். ஏன்னா இது வெறும் எழுத்துக்கள் கிடையாது, இதுக்கு பின்னாடி நடக்கிற எல்லா விஷயங்களும் உண்மையானவை, சத்தியமானவை, நடந்து முடிந்தவை. அது நமக்கு உணர்த்துற பாடங்களும் வித்தியாசமானவை. எல்லாத்தையும் மாஸ்டர் நமக்குள்ளார
உணர்வு நிலையில அப்படியே புரிந்துகிற தன்மையை நமக்கு கொடுக்கணும். அதுக்கான ஒரு பிரேயரோட இன்னைக்கு நம்ம காலை நேர தியானத்துக்கு போவோம். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.